ராவணன். ராவணன் வேடிக்கையா இருக்கேன். உங்க பேர் என்ன? கலாவதி. கலாவதியா? வாடிக்கையா இருக்கேன். என்னது? எல்லாருமே இப்ப அப்படிதான் தெரிவிச்சுக்கிறாங்க. நீங்க எவ்வளவு தூரம் போறீங்க? எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் போக வேண்டியதுதான். இது கோயம்புத்தூர். அப்படியா? நானும் அங்கதான் போறேன். நீங்களும் அங்கதான் போறீங்களா? வரவேல. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. இல்ல? எத்தனை குழந்தைங்க? இது எனக்கு இந்த பொம்பளைங்களை பார்த்தா ஒரு மாதிரி பயம் வந்துடும், கொஞ்சம் விளையாடுவேன். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஆயிடும் இல்ல? சரி சரி சரி, என்ன பெரிய தொந்தரவா போச்சு. இதாப்பா கொஞ்ச நேரம் பேசாம இருக்க மாட்டீங்களா? ஏன் சார், உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? 50. 50 ஆகுது இல்ல? அதான் காரணம். உங்களுக்கு இதெல்லாம் புரியாது, பேசாம இருக்கு. இங்க என்னால ஒரு எழுத்து கூட படிக்க முடியலப்பா. அதுக்கு நான் என்ன சார் செய்யுது? நீங்க சின்ன வயசுல ஒழுங்கா பள்ளிக்கூடம் போயிருக்கணும். போயிருந்தா இப்ப நல்லா படிச்சிருந்தால. எப்படி சிரிக்குது பாருங்க சார், எப்படி சிரிக்குது பாருங்க சார். உங்களால இதை ரசிக்க முடியுதா? முடியாது. காரணம் வயசு 50 இயர்ஸ். நீங்க ரொம்ப தமாஷா பேசுறீங்க. நான் இங்கே பாத்தமா இருக்கேன். பாத்திருப்பீங்க, பாத்திருப்பீங்க. நான் பெரிய நடிகர் சார். அமைச்சர் டிராமாலாம் நிறைய நடிச்சிருக்கேன். ராவண வேஷத்துல அப்படி இருந்து ரசம் நின்னா போறோம். அனுமாருக்கு உனக்கும் வித்தியாசமே இருக்காது. அடே, உங்களுக்கு எப்படி சார் தெரிஞ்சது? ரொம்ப கரெக்ட். ஒரு தடவை இப்படிதான் ராமாயண நாடகம் போடுறோம். நான் தான் ராவணன். அப்படியே போய் அசோகவனத்துல சீத்தையை பார்த்து மிரட்டுறேன். சீத்தை என்ன பார்த்து அனுமார் நினைச்சுக்கிட்டேன். அனுமார் நினைச்சுக்கிட்டு மோதிரத்தை கேட்டு எங்கையில கொடுத்து கொண்டு போய் ராமன் கிட்ட கொடுறாருட்டான். ஒரே கன்ஃபியூஷன். நல்ல சார், இது வரைக்கும் இந்த மாதிரி ராமாயண நாடகம் யாருமே போட்டது கிடையாது சார். வேற யாரும் போட்டுக்க முடியாது சார். இந்த காலேஜ் பசங்க சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப நல்லா உங்களுக்கு சாரும் இப்ப கேக்குறீங்களா நீங்க? அதை கேக்குறீங்களா நீங்க? அதை கேக்குறாங்க சார் அவங்க. அதை கேட்டீங்களா? அது ஒண்ணு இல்ல, இந்த பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல காலேஜ் பசங்களா நான் போனேன்னா அவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்களா, என்னையும் டான்ஸ் ஆட சொல்லி நானும் டான்ஸ் ஆடி ஒரே கேளாட்டதான் வயசுக்கார வருஷம் தான் போட்டு காட்டல சார். அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு, என்ன விட்டவே மாட்டேன்ட்டாங்களா. அதான் இப்படி சட்டை போயிட்டு வந்துட்டாங்களா? ஆமா சார், காலேஜ் பசங்களா ஆளுக்கு சட்டை கொஞ்சம் கேட்டாங்க. ஒருத்தங்கிட்ட காலரை விட்டேன், ஒருத்தங்கிட்ட பாக்கெட்டை விட்டேன். நான் வந்துட்டேன் சார். எனக்கு ஒரே ஒரு ஆசை, என்ன நீங்க போய் அவங்க 2 மேட்ச் மேட்சிட்டு வாங்க. ஏன்? ஒண்ணும் இல்ல, நல்ல சிம் செட்டா போட்டுட்டு இருக்கீங்க, போய் 2 வாரத்தை பேசிட்டு வாங்க. போய் வேற சட்டை இருந்தா போட்டு. சரி, நான் போய் வேற சட்டை மாட்டிட்டு வந்துடுறேன். எனக்கு உங்களை பார்த்தா என்ன தோணுது தெரியுமா? சொன்னா கோவிச்சுங்க. சும்மா சொல்லுங்க. ஏன் பார்த்தோம் தோணுது. அவ்வளவு அழகா இருக்கீங்க நீங்க. அப்பா ராவணா, நான் கோயம்புத்தூர்ல இறங்கிடுவேன், அதுக்கப்புறமா நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுங்க. கோயம்புத்தூர் வரலாம் எங்களோட வர போறீங்க? அது வரைக்கும் தூங்காம வருவீங்க. 5 நிமிஷம் பேசாம இருந்தீங்கன்னா தூங்க. 5 நிமிஷம் பேசாம இருந்தலாமே, அது அவங்களால முடியாது சார். ஐயோ பாவம் பொம்பளை. சரி, அரக்கோணத்துல நான் சாப்பிட்ட பிறகாவது தூங்க விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களுக்கு வேற ட்ரெயின்ல இடம் கிடைக்கல. ஆமா, ஏமா நீ என்னமா செய்துட்டு இருக்க? ஏன் உங்களுக்கே அதெல்லாம்? ஏன் சார், நமக்கு என்ன வயசு ஆகுது? 50 வயசு ஆகுதுல்ல, அதை மறக்கல ரொம்ப 50 இயர்ஸ். அதெல்லாம் சொல்லக்கூடாது சார். கோயம்புத்தூர்ல லலிதகலா நிலையத்துல நான் டான்ஸ் டீச்சர். டான்ஸ் பேசுறீங்களா நீங்க? டான்ஸ் எனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். என்ன பொறுத்து பாத்தீங்களா நம்ம 2 பேருக்குள்ள? நீங்க நாட்டியம், நான் நாடகம், நாடகம் நாட்டியம், நாட்டியம் இல்லாட்டா நாடகம் இல்ல, நாடகம் இல்லாட்டா நாட்டியம் இல்ல. ஒரு தடவை ஒரு பொம்பளை பாம்பு டான்ஸ் ஆடினாங்க. நானும் போய் பார்த்தேன். வீட்டுல வந்து நானும் பாம்பு டான்ஸ் ஆடி பார்த்தேன். உடம்பெல்லாம் ஒரேடியா முடிச்சு வந்துருச்சு. அப்புறம் எங்க அப்பா தான் வந்து முடிச்செல்லாம் அவுத்து விட்டாரு. எங்க அப்பாவுக்கு முடிச்ச அவுத்து நல்லா பட்டக்கம் சார். என்ன கேட்டா? உங்களை யார் இப்ப கேட்டாங்க? சரி, நானா சொல்றேன், பொம்பளைங்க டான்ஸ் ஆடுறதே தப்பு. ஏன் பொம்பளைங்க டான்ஸ் ஆடா என்ன தப்பு? கல்யாணம் ஆன வரைக்கும் தானே பொம்பளைங்க டான்ஸ் ஆட போறாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பொம்பளைங்களை கட்டிக்கிறாங்களே ஆம்பளைங்க, அவங்க தானே வாழ்க்கை பூரா டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்க போறாங்க. சார் சத்தியமா சொல்லுங்க, வீட்டுல நீங்க தானே டான்ஸ்? 50 வயசு டான்ஸ். உங்களை பார்த்தா
ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ நீங்க சும்மா அதையே சொல்லாதீங்க, எனக்கு என்னவோ மனசு இருக்குது. எனக்கு 50 வயசு பாக்குறது. நீங்க இந்த கம்பராமாயணம் படிச்சிருக்கீங்களா? அதுல என்ன இருக்கு? அதுல ஒரு இடத்துல இந்த திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கேன். கம்பராமாயணத்துல திருவள்ளுவர? ஆமா. சரி, என்னப்பா சொல்லியிருக்காரு? ஒரு பொண்ணு கிட்ட ஒரு அழகான வாலிபன் பேசுற போது 50 வயசு கேசெல்லாம் வாய முடிக்கிட்டு இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அழகான வாலிபன். சரி, நீ சொல்லு, நீங்க இந்த காதலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சுத்த பைத்தியக்காரத்தனம்னு நினைக்கிறேன். உங்களே கேட்டேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்படி தெரியுமா? நீங்க காலேஜ்ல படிக்கிற? இல்ல, நான் காலேஜுக்கு போகல. அதான் வைக்கப்பட தெரியுது. இந்த காதல் இருக்க அது எங்க வேணாலும் வரும். ட்ரெயின்ல கூட வரும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்ல கூட வரும், அரக்கோணத்துல கூட வரும். கோயம்புத்தூர் போறதுக்குள்ள அது தலையை காட்டி கிண்டி எரிஞ்சு போடுது. ஒரு பேர் வந்து பேச முடியும்? என்ன சார் நீங்க அவங்க தப்பா நினைச்சுட்டாவே வந்து நீங்க தப்பா நினைக்கிறீங்களா? பாத்தீங்களா, அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. இந்த காலத்து பொம்மைகளை பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது சார். 50 வயசு அரக்கோணம் வருது, நம்ம 2 பேரும் கேண்டீன்ல சாப்பிடலாமா? நல்லா இருக்கு. நான் இத்தனை நேரம் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்? சாப்பாடு. சரி, அரக்கோணத்தே சாப்பிடுவோம். 2 பேரும் ஒன்னா சாப்பிடலாமா? சாப்பிடலாம். ஒன்னா பக்கத்துல பக்கத்துல. ஐயோ, ஆனா ஒண்ணு, உங்க சாப்பாட்டுக்கு நான் தான் தொட்டு தருவேன். ஆனா என் சாப்பாட்டுக்கு நீங்க தான் தொட்டு தரணும். ஐயோ, 2த்துக்குமே நானே தரேன். 2 பேருக்கு நீங்க. அங்கதான் சார் இருக்கு விஷயம். என்னமா வேணும்? இந்த அதுக்குள்ள ஓடி போட்டாவ. என்னங்க 2 பேருக்கு சேர்த்து நீங்க தானே சுட்டு தர போறீங்க? ஏன், நான் சொன்னதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நான் தான் இந்த காலத்து பொம்பளைங்க எல்லாரையுமே நம்புறேன். அப்படியா? ஆமா, சேலை கட்டிய மாதிரி நம்பாதுன்னு தானே பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இந்த காலத்து பொம்பளைங்க எங்க சேலை கட்டுறீங்க? எல்லாம் ஜீன்ஸ் அது இது. என்ன சார் வேணும்? என்னடா பிடிச்சு விட்டீங்க? இல்லாட்டியும் ஓடி போடுவோம். என்னப்பா இருக்கு? மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, முட்டை பிரியாணி, மூளை பிரியாணி, மட்டன் மசாலா, பிரான்ஸ் மசாலா, ஃபிஷ் மசாலா, சிலோன் பரோட்டா, சீப் பரோட்டா. அது என்னப்பா சீப் பரோட்டா? சிலோன் பரோட்டா 1.50, சீப் பரோட்டா அதாவது நம்ம ஊர் பரோட்டா வெறும் 50. அப்புறம் என்ன இருக்கு? இவ்வளவு போல உங்களுக்கு. அப்புறம் ஆம்லெட், கட்லெட், பிரெயின் ரோஸ்ட், பெஸ்ட் டேஸ்ட். இது பெஸ்ட் டேஸ்டா? ஆமாமா, இங்க எதை சாப்பிட்டாலும் டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு எது வேணும்? எனக்கு ஒண்ணு வேண்டாம்ப்பா, நான் சைவம். ஆனா முட்டை மட்டும் சாப்பிடுவேன். வேற ஒன்னும் வேண்டாமா? நான் தான் சைவம், ஆனா மீன் மட்டும் சாப்பிடுவேன். மட்டன் கறி சாப்பிடுவேன், ஆனா வெள்ளிக்கிழமையில சாப்பிட மாட்டேன். வெள்ளிக்கிழமையில சுத்த சைவமா தான் சாப்பிடுவீங்க? ஆமா, வெறும் சிக்கன் சூப் தான். என்னப்பா, 2 பிளேட் பிரியாணி, 2 பிளேட் ஆம்லெட். எனக்கு சேர்த்துதான் 2 பிளேட் சொல்லிருக்கேன். நல்லா உங்களுக்கு ஏதோ 2 பிளேட் சொல்லிக்கிட்டீங்களா பார்த்தேன். என்ன நிறுத்திட்டீங்க? நீங்க சாப்பிடறத பார்த்தேன். உங்களை கட்டிக்கிறவன் ஆட்டு பண்ண, மாட்டு பண்ண, கோழி பண்ண எல்லாம் வச்சுக்கிட்டாலும் அவனுக்கு கட்டுப்படியாகும். எனக்கு இன்னும் பசிக்குது. நிஜமாவா? இந்த கேஸ் நமக்கு கட்டுப்படி ஆகாதுப்பா. நீங்க அவனைய கூப்பிடுறீங்க? அவன் இருக்கட்டும். ஐயோ, இதெல்லாம் போறான். அவன் இதுக்கு என்னமா வேணும்? ஒரு பாயா. பாயா? இங்க படுத்து தூங்க போறீங்க? தெரியாதா? பாயான்னா கால் கறி ருசியா இருக்கும். அதெல்லாம் வேற சாப்பிடுவீங்களா நீங்க? ஐயா, மணி வச்சுச்சா? பயப்படாதீங்க, அது நம்ம வண்டிக்கு இல்ல, வேற வண்டிக்கு. நம்ம வண்டிக்கு இன்னும் 15 நிமிஷம் இருக்கு. அப்பா, அதுக்குள்ள நீங்க 2 பிளேட் பாயா சாப்பிடலாமே. ஏன் சார், நீங்க எந்த வண்டிக்கு போகணும்? அதுக்கு என்ன டைம் இருக்கு? நீ பாப்பா, நாங்க கோயம்புத்தூர் போகணும். நீலகிரி எக்ஸ்பிரஸ். இன்னும் 15 நிமிஷம் இருக்கு. என்ன சார் உளறீங்க? உங்க வண்டிக்கு தான் மணி அடிச்சாச்சு, வண்டி பொறுப்புனே இருக்கு. பாயா உளறிப்பியா? பாயா பாயா.
போயிட்டாங்க சார். ஐயோ போயிட்டாங்களா? ஐயோ நான் பத்திரமா நீ வச்சுக்க. போயா போயா. நீங்க பாட்டு ட்ரெயின் அனுப்பிச்சிட்டீங்க. சாப்பிட போனா என்ன செய்வான்னு நினைச்சீங்க? பொட்டி படிக்கலாம் ட்ரெயின்ல போட்டேன் சார். இப்ப நான் என்ன சார் செய்வேன்? பொட்டி படிக்கலாம் போட்டேன் சார். நீங்க எந்த ஊருக்கு போகணும்? கோயம்புத்தூர். கவலைப்படாதீங்க, காட்பாடி எஸ்எம்க்கு போன் பண்ணி லக்கேஜ் இறக்கி வைக்க சொல்றேன். நீங்க அடுத்த வண்டியிலே போய் எடுத்துக்கலாம். அடுத்த வண்டிக்கு விசில் கொடுத்துருங்க. வாங்க மிஸ்டர் ராவணன். என் பேர் எப்படி சார் தெரியும் உங்களுக்கு? என் டிராமா எல்லாம் பாத்துருக்கீங்க இல்ல, ரயில்வே டிபார்ட்மெண்ட் ரிசர்வேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். மிஸ்டர் ராவணன், சபாபதி கொலை விஷயமா உங்களை சில கேள்விகள் கேட்கணும். நீங்க யார் சார் என்ன கேள்வி கேட்கறதுக்கு? மரியாதையா பேசு. நீங்க யார் சார் என்ன கேள்வி கேட்கறதுக்கு? மிஸ்டர் ராவணன், ஐ ஆம் சிஐடி இன்ஸ்பெக்டர் சங்கர். ஐ ஆம் ராவணன். நாடகத்துல எல்லாம் நான் கூட சிஐடியா நடிச்சிருக்கேன். கொலை நடந்த கம்பார்ட்மெண்ட்ல நீங்க இருந்திருக்கீங்க. இத்தனை நேரத்துல அதான் கண்டுபிடிச்சீங்களா சார்? மிஸ்டர் சபாபதி உங்களுக்கு தெரியுமா? சபாபதி எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே. எப்படி தெரியும்? ட்ரெயின்ல பார்த்தேன். அதுக்கு முன்னாடி தெரியாதா? தெரியாது சார். உங்க மனைவி எங்க? அனன்யா, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல சார். நீ கூட பாருங்க, என் கழுத்துல தாலியே இருக்காது. ஐ மீன் அன்மேரிட் பேச்சுலர், பிரம்மச்சாரி. உங்க கூட ட்ரெயின்ல டிராவல் பண்ண பொண்ணு அவ்வளவுதான். அனாவதி சார். அந்த பொண்ணு பேர்ல நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என்னது? அரக்கோணத்துல 2 பேருக்கு சாப்பாட்டுக்கு நானே துட்டு தரேன்னு சொல்லிட்டு கடைசியில் ஏமாத்திட்டா சார். பாயாவா பிடிச்சி கால வாரி விட்டா சார். ஆமா, நீங்க ஏன் அவங்க கூட சாப்பிட போனீங்க? அவதான் என்ன கூப்பிட்டோன்னு போயிடுறதா? அவ அழகா இருந்தா சார். அது சரி. ஆமா, ட்ரெயினை ஏன் தவற விட்டீங்க? நான் வரத்துக்குள்ள ட்ரெயின் போயிடுச்சு. அதுதான் ஏன் கேட்கறேன். காந்தி சீக்கிரமா விசில் ஊதிட்டாரு. எல்லாம் அந்த பொண்ணு செஞ்ச பைத்தியம் சார். அசல் பைத்தியம் சார் அது. ஹோட்டல்ல 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். எங்க ட்ரெயினுக்கு பெல் அடிக்குது. உடனே அந்த பொண்ணு, இது நம்ம ட்ரெயினுக்கு இல்ல, நமக்கு இன்னும் டைம் இருக்குது, சர்வர் ஒரு பிளேட் பாயா அப்படின்னுச்சு. அவ்வளவுதான். அப்புறம் சர்வர் சொன்ன பிறகு தான் புரிஞ்சுக்கிட்டு நான் ஓடினேன். அங்க போனா கார்டு விசில் எடுத்து பச்சை கொடி எடுத்து சாய் அவ்வளவுதான். ட்ரெயின் உன்னை சாப்பிட கூப்பிட்டுதான் அந்த பெண் தான். ரெஸ்டாரண்ட்ல உன்னை நிறுத்தி வச்சுதான் அந்த பெண் தான். பாயா சாப்பிட்டதும் அந்த பொண்ணுதான். பில்லு கொடுத்ததான் நானு. அந்த பெண்ணுடைய விலாசம் தெரியுமா? கோயம்புத்தூர் லலிதகலா நிலையம், டான்ஸ் டீச்சர். அந்த பொண்ணுடைய முகம் எப்படி இருக்கும்? அழகா இருக்கும் சார். 2 கண்ணு 2 காது, ஆனா மூக்கு மட்டும் ஒண்ணுதான் சார். மிஸ்டர் ராவணன், இது போலீஸ் ஸ்டேஷன், ஞாபகத்துல வச்சு பேசுங்க. என்ன சார், பொண்ணு முகம் எப்படி இருக்கும்னு கேட்டா என்ன சார் சொல்றது? கிட்டத்தட்ட பொம்பளை மாதிரி தான் சார் இருக்கும். அந்த பொண்ணை பார்த்து அடையாளம் கட்டுவீங்களா? எங்க பார்த்தாலும் சொல்லுவேன் சார். மிஸ்டர் ராவணன், இந்த கேஸ்ல உங்களுடைய உதவி எங்களுக்கு ரொம்ப தேவையா இருக்கும். அதனால நீங்க எங்க கூட இருந்தா சௌரியமா இருக்கு. ஐயா, நான் வீட்டுக்கே போக முடியாதா? நீங்க போகலாம், ஆனா கூப்பிட்ட போது வரணும். சரி, என் பொட்டி படிக்கலாம் கொடுத்து சொல்லுங்க சார். இந்த கேஸ் விசாரணை முடிஞ்ச பிறகுதான் தருவோம். அப்ப இந்த கேஸ்ல ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியலன்னா பொட்டி படிக்கலாம் திருப்பி தரவே மாட்டீங்க. முடியாத கேஸ் பொட்டி படிக்கலாம் நீங்களே தான் வச்சுப்பீங்க. நல்லா இருக்கு சார் இது. அப்போ உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நிறைய பொட்டி படிக்கலாம் வச்சிருப்பீங்களே. ராவணன், இப்ப நீங்க போகலாம், கூப்பிட்ட அப்புறம் வந்தா போதும். வரேன் சார். ஆனா இன்னில இருந்து 10வது நாள் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. அன்னைக்கு மட்டும் என்ன கூப்பிடாதீங்க சார். என்ன வேலை? செத்து போனாரு சபாபதி. அவர் ட்ரெயின்லயே எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டா போயிட்டாரு. அவர் கருமாதிக்கு நான் போக வேண்டாமா சார்? சரி, போயிட்டு வாங்க. எல்லாத்தையும் நினைச்சுட்டேன். இப்ப புரிஞ்சப்ப என்ன ட்ரெஸ் போட்டுக்கிறது? சரி, அந்த ஆள்கிட்ட போய் பணத்தை வாங்கிட்டு வேற ட்ரெஸ் வாங்கிக்க வேண்டியதுதான். வேற ட்ரெஸ் வாங்கிப்பேன். அந்த ஆள் ரூம் பார்த்து எத்தனை கட்டிட்டு போவேன்? டவல் எப்படி கட்டி போயிட? சரி, அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிக்க வேண்டியதுதான்.
உங்களுக்கு என்ன வேணும்? என்னப்பா அது? அப்படியே பார்த்தது போலத்தை பார்த்த மாதிரி பயப்படுற? கூச்சப்படாத வாப்பா. இவங்க நமக்கு ரொம்ப வேண்டியவங்க வாப்பா. நான் வரக்கூடிய இப்படி வரப்போறியா இல்லையா? அது என்னப்பா இதுதான் கீதா. எனக்கு உங்களுக்கு முன்னமையே ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்கிறேன் கீதா. இப்ப போயிட்டு அப்புறமா வரீங்க? அப்புறம் வரீங்களா? இப்போ ராவணன் நிலைமை சரியில்லை, அப்புறம் வரீங்களா? என்ன வரும்போது கீழே இருந்தாங்க, அரை மணி எல்லாருக்குள்ள ரூமுக்கு வந்துட்டாங்க. என்ன மிஸ்டர் ராவணன், கீதா தான் என்னுடைய எதிர்கால இல்லத்தரசி. எப்படி ஒன்னாலும் இருக்கட்டும், அரக்கோணத்தை சாப்பிட கூப்பிட்டா மட்டும் போயிடாதீங்க சார். நமக்கு ஏன் சார் வந்து? அப்படிதான் ஒண்ணு இல்லப்பா, கீதா எனக்கு ரொம்ப வேண்டியவன். ஆமா, உன் ட்ரெஸ் எல்லாம் என்ன ஆச்சு? நினைச்சுட்டேன், டவல் எடுத்தேன், டர்ரு வேற ட்ரெஸ் வாங்கலாம்னு பார்த்தா கையில பணம் இல்ல, திடீர்னு கூட்டிட்டு வந்துட்டீங்க. சரி சரி, இந்த போய் புதுசா ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. அதனால இல்ல, பரவாயில்ல, தேங்க்ஸ். ராவணன், ஒண்ணு சொல்ல மறந்துட்டேனே, நம்ம துறைச்சவன் தானே மொட்டை, அவன் குலகார கும்பல் சேர்ந்தவன் நினைக்கிறேன். அந்த பெண்ணை எங்க நீங்க அடையாளம் காட்டுவீங்கிற பயம் அவனுக்கு இருக்கும். அதனால எந்த நேரமும் உனக்கு ஆபத்து வரலாம், ஜாக்கிரதை. ஆமா, ஆபத்து வரச்ச ஜாகிரதை எல்லாம் வேற எப்படி இருப்பான்? நல்லா இருக்கு சார். இது கோயம்புத்தூர்ல இருந்து ஆளை கூட்டிட்டு வந்து ரூம்ல வச்சுட்டு எந்த நிமிஷம் உனக்கு ஆபத்து வரலாம், ஜாக்கிரதை. சார் செய்யறதா நீங்க மாட்டிக்கிறதுனா? நான் இருக்க பயமே. இல்ல, ஸ்டைலா தான் பேசுறீங்க. நான் இருக்க பயமே. பெரிய சாய்பாபா. தைரியமா போப்பா. தைரியமா சார் கத்துறீங்க. தைரியம் போயிடுச்சு, நான் தான் இருக்கேன் சார். என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது சார், நான் தைரியத்துல பாதி புலி. பாதி புலியா? ஆமா, புலி பதுங்கி பாயும், நான் பதுங்குவேன், அவ்வளவுதான். என்னப்பா உன்னத்தை காணுமே? இல்ல, சரியா பாருங்க. ஏப்பா ஏதாவது கனவு கண்டியா? அவ்வளவு நினைப்பு தானா சார்? நான் போயிடுறேன் சார். மொட்டை வந்துட்டான். ஆமா, எங்க நீங்க வந்து பேசும்போது அந்த பீரோக்குள்ளதான் இருந்தான். சுத்த பூரா இருக்கேன். அப்பவே என்கிட்ட சொல்லக்கூடாது. அப்பவே எனக்கு பண்ணிருக்கான். இப்போ நாளைக்கு வரைக்கும் டைம் கொடுத்துருக்கான். நான் விட்டு போயிடுறேன் சார். ராவணா, இத பாரு, உன் உதவினால ஒரு பெரிய கொள்ள குடிச்சு நான் பிடிக்க போறேன். உன் உயிருக்கு நான் கேரண்டி. உனக்கு இங்க இருக்கிறது பயமா இருந்தது, என் ரூமுக்கு வந்துரு. கமான். உங்க ரூம்ல தனியா இருக்கு, உங்களுக்கு பயமா இருக்கா? விடாதீங்க, நான் இருக்கேன். கமான். மொட்டை மொட்டை மொட்டை. வாங்க சார், வாங்க சார். என்ன மேனேஜர் ஹோட்டல்? டு தி ராட்டன் பிளேஸ். ராட்டன் பிளேஸ். கரெக்ட் கரெக்ட் சார். மெட்ராஸ்ல இதான் சார் நல்ல ஹோட்டல். நியர் பை ரூம் பாயா? நோ, நான் ரூம் பாய் இல்ல சார். ஓஹோ, நான் ட்ரெஸ் பார்த்து மிஸ்டேக் பண்ணிக்கிட்டேன். சிங்கப்பூர்ல ஹோட்டல்ல ரூம் பாய் எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க. இப்படிதான் இருப்பாங்க. கரெக்ட் கரெக்ட் சார். நான் அந்த ஹோட்டல்ல சார் மேனேஜர் சார். மேனேஜர் 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 மேனேஜரை இப்படி ட்ரெஸ் பண்ணா சர்வர் எப்படி ட்ரெஸ் பண்ணுவான்? ரொம்ப சீப் ஹோட்டல். மெட்ராஸ்ல உனக்கு வேற ஹோட்டல் கிடைக்கல. பெரிய முட்டாள் நீதான். பெரிய முட்டாள் நீதான். கரெக்ட் கரெக்ட். மெட்ராஸ்லயே பெஸ்ட் ஹோட்டல் இதுதான். மெட்ராஸ், நல்ல மெட்ராஸ். ஓ சிங்கப்பூர் 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 சிங்கப்பூர். கரெக்ட் கரெக்ட். உங்களுக்காக ஒரு A கிளாஸ் ரூம் ரிசர்வ் பண்ணிருக்கேன் சார். நீ நல்லா இருக்கு. நல்லா. கரெக்ட் கரெக்ட். மேனேஜர், நீ நல்லா இல்ல. நல்லா இல்ல. கரெக்ட் கரெக்ட். ரூம் ஏர் கண்டிஷன் தான்.
ஹோட்டல்ல டான்ஸ் இருக்கா? இல்ல சார். டான்ஸ் இல்ல, டான்ஸ் இல்ல, டான்ஸ் இல்ல, டான்ஸ் இல்ல. பாருங்க. இல்ல சார். பாரில, 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 டான்ஸ் இல்ல, பாரில, பாரில, டான்ஸ் இல்ல. ஓ மெட்ராஸ், சிங்கப்பூர், சிங்கப்பூர், சிங்கப்பூர். சிங்கப்பூர், சிங்கப்பூர். கரெக்ட், கரெக்ட். ரூம் நம்பர் 10 நம்பர் சார். 16 நம்பர் இல்லையா? இல்ல சார், 16 நமக்கு ரொம்ப அன்லக்கி நம்பர். அன்லக்கி நம்பர். கரெக்ட், கரெக்ட். நம்ம வந்த டாக்ஸி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணுது, இன்னும் பணம் கொடுக்கல. அந்த டாக்ஸி விலைக்கு வாங்கிடு, விலைக்கு வாங்கிடு. கரெக்ட், கரெக்ட். ரூம் எங்க? ரூம் எங்க? அங்கே, ரூம் அங்கே. தாடியெல்லாம் ஒரே எறும்பா இருக்கு. எறும்பாவது குறும்பாவது கொப்பி கொப்பி நீங்க சொன்ன மாதிரியே நீலகிரி எக்ஸ்பிரஸ்ல உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் புக் பண்ணிருக்கேன். உங்க சர்வன்ஸுக்கு 2 செகண்ட் கிளாஸ். செகண்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ். கேன்சல் பண்ணுவா. பெரியவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத விட வேற என்ன சார்? எனக்கும் இதெல்லாம் பிடிக்காது, எனக்கும் இதெல்லாம் பிடிக்காது. கரெக்ட், கரெக்ட். மேனேஜர் சூப்பருங்க. பண விஷயம், பண விஷயம் அப்புறம் பேசலாம். பண விஷயம் நேரம் இல்லை சார். நீ பேசு, நீ பேசு. எங்க பாஸ் கிட்ட 2 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. கஸ்டமர்ஸ் வரைக்கும் போனோம். பணத்தை இங்க வச்சுட்டு போனா பத்திரமா இருக்குல்ல. இது உங்க வீடு மாதிரி சார், நம்பி வச்சுட்டு தாராளமா போலாம். தாராளமா போலாமா? தாராளம், 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 தாராளம். மேனேஜர் போங்க சார். ஒண்ணு இல்ல சொல்றதுக்கு நீ உள்ள வந்த மேனேஜர். சிங்கப்பூர்ல ஹோட்டல் எல்லாம் சிங்கப்பூர் ஹோட்டல்ல மேனேஜர் ரூம் விட்டு வரது இல்லையா? அன்று கண்டதும் இதே முகம். உங்க பேர் என்ன? ஷேக் அப்துல் ராவுத். என் பேரு ஜனஜா. ஐ சி. காவேரி தான் சிங்காரி, சிங்காரி தான் காவேரி. நீங்க எவ்வளவு தூரம் போறீங்க? கோயம்புத்தூர். அப்படியா? நானும் கோயம்புத்தூர் தான் போறேன். நீங்க கோயம்புத்தூர் தான் தங்கி இருக்க மாதிரி இருக்கு. ஆமா, கோயம்புத்தூர் காட்டன் மில்ஸ்ல நான் டெலிபோன் ஆபரேட்டரா வேலை செய்றேன். உங்களை பார்த்தா ரொம்ப பெரிய இடத்து பெண் மாதிரி இருக்கீங்க. ஓஹோ,
சும்மா அப்படி பொழுதுபோக்குக்காக வேலை பாக்குறீங்க போல இருக்கு. ஆமா சார், நம்ம ஆள் பிடிச்ச சேவை நாம செய்தாதான் நாடு நல்லா இருக்கும். ஆமாமா, உங்களை போல 4 பெண்கள் இருந்தா போதும், இந்த நாடே உருப்பட்டா மாதிரி தான். சமாளிச்சு பண்றீங்களா? ரொம்ப சீரியஸா சொல்றேன் சார். நீங்க என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க. நான் ட்ரெயின்ல போறபோது யாரிடமும் பேசுறது இல்லை. அது ரொம்ப டேஞ்சரா போகுது. ரொம்ப 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 டேஞ்சரா போகுது. கரெக்ட் கரெக்ட். சாருக்கு எந்த ஊர்? சிங்கப்பூர். சிங்கப்பூர் 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 சிங்கப்பூர். கரெக்ட் கரெக்ட்.